இலங்கை பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்து வரும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் உரிய வருமானமின்றி தினமும் சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர். சம்பள உயர்வு தொடர்பிலான கூட்டு ஒப்பந்தம் காலாவதியாகி ஒரு வருடம் பூர்த்தியாகும் நிலையில் சம்பந்தப்பட்டவர்கள் தொடர்ந்தும் மௌனம் சாதிப்பது கவலையளிப்பதாக மக்கள் கூறுகின்றனர். சம்பள உயர்வை பெற்றுத் தருவதாக தேர்தல் காலத்தில் வாக்குறுதி அளித்தவர்கள் தமது கோரிக்கைக்கு தீர்வினை பெற்றுக் கொடுக்க தவறியுள்ளதாகவும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இந்த கூட்டு ஒப்பந்தம் பண்ணி காலாவதி ஒரு வருஷம் காலாவதி ஆயிடுச்சு. எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு அமைச்சர்மார் முன்ன இருந்த அமைச்சர்மாரும் சரி ஒப்பந்தம் பண்ணவங்களும் இப்ப வந்தவங்களும் எங்களுக்கு சம்பள பிரச்சனை இதுவரைக்கும் பேசல. பிரதமர் வந்து தலாகல மீட்டிங்ல 1000 ரூபாய் தரேன்னு சொல்லி இவங்கள தான் 1000 ரூபாய் கேட்டாங்க. எந்த தோட்ட தொழிலாளி நாங்க வந்து 1000 ரூபாய் யாருமே கேட்கல. அதனால எங்களுக்கு இந்த இருந்த சம்பளத்துக்காக ஒப்பந்தம் பண்ணிருக்கணும். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஏரியஸ் கிடைக்கல. இப்ப பாருங்க ஒரு வருஷ காலமாக நாங்க அந்த 620 சம்பளத்துல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு சம்பளம் வாங்கி தரோம்னு சொல்லி திகாம்பரமும் சொன்னாரு 1000 ரூபாய் சம்பளம் வாங்கி தரோம்னு சொல்லி அவங்களும் இன்னொரு எந்த நடவடிக்கையே இருக்கல. ஆரம்பமா சொன்னாரு அவரும் 1000 ரூபாய் வாங்கி தரேன்னு சொல்லி அவரும் இன்னொரு வருஷ காலமும் போயிருச்சு. ஒரு வருஷம் முடிஞ்சு மேற்கொண்டு 2 மாசம் முடிஞ்சு போச்சு. இன்னவரில் எந்த மந்திரிமாரும் எங்களை பத்தி நினைக்க வேண்டியதே இல்லை. நாங்க மல்லியப்ப ஜங்ஷன்ல இவர் ஆரம்பமா உட்காந்து இருந்தாரு. நைட் 12 மணிக்கு போயிட்டு எங்களுக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய் வாங்கி தரேன்னு சொல்லி ஓட்டுக்கு மட்டும் வந்துடுறாங்க. திகாம்பரம் போனாரு, ஓட்டு போட்டு அனுப்பி போட்டு அவர் தான் இந்த வேலைகளை செஞ்சு கொடுப்பாருன்னு அவரும் போயிட்டு பார்லிமெண்ட்ல உட்காந்துக்கிட்டு வீடு அமைப்பு திட்டம் செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்லி நாங்க சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு ஒரு வழி இல்லாம வீடை மட்டும் கட்டி கொடுத்து என்ன செய்யறது? மல்லியப்பு சந்தியில ஒரு ஆள், இங்க தலாக்குல சந்தியில ஒரு ஆள் முழுக்க உண்ணாவிரதம் இருக்கிறேன்ட்டு இருந்து போராடினீங்க. இப்ப எங்களுக்கு யார் சரி எது சரி வாங்கி கொடுத்துருக்கீங்களா? இல்ல சந்தா மட்டும் மாசம் மாசம் உங்களுக்கு கொடுத்தாகணும். நாங்க அந்த சல்லிய பேங்க்ல நாங்க சேமிச்சு வச்சாலும் எங்க பிள்ளைங்களுக்கு நாளைக்கு உதவும். யார் சரி எங்களுக்காக எங்க பிள்ளைகளுக்காக வந்து எது சரி எந்த மந்திரிமாரும் சரி இது வரைக்கும் பேசுற மாதிரி இல்ல. அந்த யாழ்ப்பாணத்து பக்கம் பாருங்க, எப்ப நியூஸ்ல பார்த்தாலும் அவங்களுக்கோசரம் ஒரு மந்திரி சரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கோசரம் இந்த தோட்ட தொழிலாளிக்கோசரம் யார் சரி வந்து எது சரி பேசிருக்கீங்களா?